பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை குணமாக்குவேன், உங்கள் துக்கத்திற்கு ஆறுதல் தருவேன். ஆமாங்க, கர்த்தர் சொல்கிறார், ஏசாயா 57:18, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். இந்த வசனத்தின் உள் அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் எப்பொழுது உங்களை குணமாக்குவார், அவர் எப்பொழுது உங்கள் துக்கத்திற்கு ஆறுதல் அளிப்பார் என்று பார்த்தீங்கள் என்றால், அவர்கள் வழிகளை நான் பார்த்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களின் வழிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட வழிகளில் நடக்கிறீர்கள்? பரிசுத்தமான வழியா, ஆண்டவருக்கு சித்தமான வழியா என உங்களை இரவும் பகலும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மனிதன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிற தேவன் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஏன் இந்த துக்கமான நேரம் வந்தது? உங்களை குணமாக்க வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்தது? உங்கள் வழிகள் தவறாக இருந்திருந்தால் கூட இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற தேவனாய் இருக்கிற காரணத்தினால் அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், மனம் திரும்பு, உன் வழிகளை செவ்வைப்படுத்து, அப்பொழுது நான் உன் வழிகளை பார்த்து உன்னை குணமாக்குவேன், உன்னை நடத்தி உன் துக்கத்திற்கு ஆறுதல் அளிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் தவறு செய்யும் பொழுது உங்களை கண்டித்து உணர்த்துகிற தேவன் மட்டுமல்ல, உங்கள் தவறுகளை நீங்கள் உணர்வடையும் போது அரவணைக்கிற தேவனும் தான். இன்றைக்கு உங்களை அரவணைக்க கர்த்தர் உங்களிடம் வந்திருக்கிறார். உங்கள் வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.